குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்ல திருப்தியாக வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை கூட்டு பொரியல்னு பக்கத்தில் வச்சாலும் சாப்பிட பிடிக்காது. அதுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வயிறு முட்டை சின்ன வயசில் எப்படி சாப்பிட்டீங்களோ அந்த மாதிரி பக்குவத்தில் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊறுகாய் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண் சட்டியில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மாங்காய் எடுத்திருக்கேன். 3 மாங்காய் இந்த மாதிரி நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த எண்ணெயில் வச்சு நல்லா வறுங்க. இந்த மாதிரி, அதாவது பொன்னிறமாக வறுக்க வேண்டாம், நான் சொல்கிற பக்குவத்துக்கு வறுத்து எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி கிண்டி விட்டு இந்த மாதிரி அந்த மாங்காயோடைய தோல் பாருங்கள் பச்சை கலராக இருந்தது, இந்த கலர் லைட் கலராக வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி பக்குவம் வரும்போது மாங்காயை எடுத்துருங்க. 2 பேட்ச் நான் போட்டிருந்தேன். இப்போது நம்ம 2 பேட்சையும் நம்ம வறுத்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த சட்டியிலே மாங்காய் எல்லாத்தையுமே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்து இப்படி கையில் மசிச்சு பாருங்கள். நல்லா மசியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். நல்ல மாங்காய் ஒரு 10 நாள் உப்பில் ஊறின மாதிரி ஒரு பக்குவம். இதில் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய், கடுகு, வெந்தயத்தை ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 3 மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. கண்டிப்பாக இதில் உப்பு போடணும். உப்பு போட்ட வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இதை ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம், வெயிலெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். நிறைய மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. செஞ்சு